இதை புறம்போக்கு ஆதவ அர்ஜுனா, இனிமேல் உனக்கு ஆதவ அர்ஜுனா இல்லடா, புறம்போக்கு அர்ஜுனா. திருட்டு பயல, யாரை பாத்திர ஆடுன்ற? அவர் ஆடு இல்லடா, உங்களெல்லாம் ஆட வைக்கிற சிங்கம். சிங்கத்தை பார்த்து ஆடுன்றியா? உன் தலைவன் பூனடா, அவனுக்கு கோடை போட்டு நீங்க புலி வேஷத்தை கூட போடலாம், ஆனா சிங்க வேஷம் போட முடியாதுடா. புறம்போக்கு ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சு பல உயிர்களை இழந்து லாட்ரி சீட்ல சம்பாரிச்சு வச்சு இந்த பணத்தை உன்னை விட்டு உன் மாமனாரு வெள்ளையாக்க சொல்லி நீ ஒரு கட்சியா பொறுக்கின்னு திரிஞ்சுக்கிட்டு தெவடியா மாதிரி ஒரு கட்சியா போய் திரிஞ்சிட்டு இருக்கிற புறம்போக்கு நீ. அந்த கட்சியில போய் 3 மாசம் கூட இல்லை, உன் உண்மை முகம் தெரிஞ்சு அந்த கட்சியில இருந்து உன்னை விரட்டி விட்டுட்டாங்க. இப்ப வீணா போனவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவனே ஒரு அரசியல் கூத்தாடி, சினிமா கூத்தாடி, அவன் கூட போய் சேர்ந்துக்கின்னு 1000 கோடி சம்பாதிப்பானாடா. 1000 கோடி சம்பாரிச்சிருந்தானா அதை விட்டுட்டு வந்துட்டானா அரசியலுக்கு? 10 பைசா எடுக்க மாட்டான் அவன், ஒரு புறம்போக்கு. அவன் 1000 கோடி சம்பாரிச்சான், நீ பார்த்த 1000 கோடி சம்பாரிச்சத அதை விட்டுட்டு வந்தான். அப்ப என்ன சேர்த்த சொத்தெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு அரசியல் வரானாடா? 1000 கோடின்றான், பூத்து கமிட்டி இல்லைன்றான், பிஜேபிக்கு பூத்து கமிட்டி இல்லைன்ட்டு நீ வந்து பாத்தியாடா? நீ நான் மாமா பயலா விலக்கு பிடிச்சி பாக்குறவனாடா? பூத்து கமிட்டி இருக்கு, உயிரை கொடுத்து வேலை செய்துட்டு இருக்கோம்டா பிஜேபிக்காக. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக வேலை செய்துட்டு இருக்கான்டா ஒவ்வொரு தொண்டனும். தமிழகத்துல அண்ணாமலைக்காக ஒரு தொண்டனும் உயிரை கொடுத்து வேலை செய்துட்டு இருக்காங்கடா. பூத்து கமிட்டி இல்ல, அது இல்லடே, 4 பேர் இருப்பானுங்கடா ஒரு தொகுதியில. உனக்கு திருட்டு பயல 4 பேர் உன் கட்சியில வந்து இப்ப புதுசா சேர்ந்துட்டான்றதுக்காக சொல்றியாடா? நாங்களாம் பல வருஷமா எல்லா கட்சியும் பார்த்தவங்கடா. பிஜேபி அதோட வளர்ச்சி தெரியுமாடா உனக்கு? 4 பேரை கூப்பிட்டு வந்து ரோட்ல நின்றுட்டு இன்னைக்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு நடத்திட்டாங்கன்னா ஒரு 100 பேரை பார்த்துட்டுனா உனக்கு பெரிய இருமாப்பம் ஆயிடுமாடா லவடை கோபால்? பூத்து கமிட்டி இல்ல, அப்புறமா வந்து 1000 கோடி சம்பாதிப்பாரு, அப்புறமா வந்து திமுக செட்டிங்ஸ் சொல்ற அண்ணாமலையா? டேய் திருட்டு பைய, நீ சொல்ற பாடுறா, எங்க கட்சிக்குள்ள எல்லாம் பெரிய லெவல்ல பேசிக்கிறது. நீங்களே திமுகவோட பி டீம் தான்டா. திமுக பி டீம் தான்டா விஜய் இப்ப இறக்கி விட்டுச்சு. போன வாட்டி கமலை இறக்கி விட்டுச்சு, இப்ப உன் தலைவனை இறக்கி விட்டுருக்கான். அது மாதிரி கட்சியில தான்டா நீ என்ன புறம்போக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு தானடா அவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். டிவிக்கு தாவாக்கா இன்னைக்குன்னு டிவி ஸ்டேஷன் மாதிரி பேரை வச்சுன்னு திருட்டு பசங்களா. இன்னொரு தடவை பாஜகவை பத்தியோ அண்ணாமலை பத்தியோ எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பத்தி உன் வாயிலிருந்து வந்ததுன்னா உன்னை செருப்பா கைட்டுன்னு அடிப்பண்டா புறம்போக்கு அர்ஜுனா.